வெயில் காலம் வந்துருச்சுன்னா சின்ராச கையில பிடிக்க முடியாதுங்க மாதிரி. வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருன்னு சட்டையை போட்டு வந்துட்டு ஃபுல் வெயில் எனக்கு தான் நீ என்ன கலர் போட்டிருக்கிற? ஏரிங் போட்டிருக்கேன். ஹாய் அம்மனி, ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ரிவ்யூ புக். அம்மனி புக் ரிவ்யூ பண்ண அவ்வளோதானே, ஆமா பண்ணிடுவாங்க. நானா? ஐயோ, ஜாம்பவான் இருக்கும்போது நான் எதுக்கு ஜம்புலிங்கம் எல்லாம்? ப்ளீஸ் ரிவ்யூ பிரீத் புக். ஓ யா, பிரெத் புக் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன். பிரெத்தா அது? ஆமா, ரெண்டும் ஒன்று தானே, ஒரே ஸ்பெல்லிங் தானே. பிரெத்னா ஈ வரணும் டிஹெச்க்கு அப்புறம். ஓ, ஈய விட்டுட்டேன். ஏங்க ஆனந்தி, நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்றீங்க, ஆனா நிறைய இங்கிலீஷ் வார்த்தை உபயோகிக்கிறதுனால சரியா புரிய மாட்டேங்குது. இது திரும்ப வாயில ஏதோ ஒட்டி இருக்குது. லிப்ஸ்டிக். நான் வந்து ஒரு நானும் பார்த்துட்டேன் சாட்டர்டேல நீ நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிற. திட்டுறாங்க. Some women wear very revealing or tight dresses ஆமானு, which I personally feel are too vulgar. நமக்கு வல்கர்னு சொன்னது எல்லாமே ஆம்பிகுவஸ் டேர்ம். ஆக்சுவலி ரிவீலிங்கிறதும் ஆம்பிகுவஸ் டேர்ம். எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா வீட்டில் ஸ்லீவ்லெஸ் போட்டாலே இது ரிவீலிங் தான். ஓகேவா? எங்கள் வீட்டில் நான் ஷார்ட்ஸ் போட்டாலே ரிவீலிங் தான். ஸோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, இதுக்கு நான் கம்ப்ளீட்லி எகென்ஸ்டாகவும் நிற்க முடியாது. அது ரெண்டுலேயுமே என்னால் நிற்க முடியாது. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்த்தீங்களா பிளாக் கலரில் வந்திருக்கோம். எல்லா வெயிலும் எங்களுக்கு தான் நல்லா இருக்கும். காதும் மனசு குழுகுழுன்னு இருக்கணும்னா சாட்டர்டே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கடைசியில் பரவாயில்ல, முன்னாடியே சொல்லி வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்றது? பார்க்கவே இல்லைன்னா சரி, இப்ப படிக்கிற பாருங்க. கவிதா பாஸ்கர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹாய் அம்மனி, ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ரிவ்யூ புக் ஆஃப் எனி கைண்ட், கியூரியாசிட்டி ஆஃப் நோயிங் அபவுட் அ புக் ஃப்ரம் யுவர் பெர்செப்ஷன். அம்மனி புக் ரிவ்யூ பண்ண அவ்வளோதானே, ஆமா பண்ணிடுவாங்க. என்ன இப்போ பெருமாள் முருகனோட புக் பிடிச்சல பூனாச்சி. பூனாச்சி எப்போ ரிவ்யூ பண்ற? நானா? ஐயோ, ஜாம்பவான் இருக்கும்போது நான் எதுக்கு ஜம்புலிங்கம் எல்லாம்? படம் ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் படம் எடுக்கிறவங்களா? அப்படி கிடையாதுல, ஒரு ரசனை தான் அது. படம் பாக்குறது, இது படிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. படிச்சு முடிச்சேலானா? முடிச்சேன். அப்ப அந்த ரசனையில ஒரு அம்மனி ஸ்லாங்ல ஒரு புக் ரிவ்யூ நல்லா இருக்கும்ல. அவதான் பெஸ்டா பண்ணுவாளுங்க. அப்படி இல்ல, ஞாபகம் இல்ல படிச்சது. இப்பெல்லாம் அடிக்கடி அம்மனி அவைலபிலிட்டி கிடைக்குது எங்களுக்கு. அது வந்து இப்போ கொஞ்சம் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால, ஏன்னா இப்போ சாட்டர்டேக்கோசரம் அவங்க அவ்வளோ தூரம் வரணும்னா கஷ்டமா இருந்தது. இப்போ இவங்களுக்காக நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி உள்ள வந்திருக்கோம் சிட்டிக்குள்ள. ஸோ தட் அம்மனினாலும் சாட்டர்டேக்கு வர முடியும். பாருங்க எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது. அனுப்பிச்சது வந்து காயத்ரி. ஆமா, காயத்ரி. புரிச்சுக்கோங்க கஷ்டத்தை. அம்மனியோடைய அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் குடுக்குறாங்க. காணும் வெற்றிமாறன் ஒரு தடவை தங்க காசு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணாரு. அப்பவே வந்து அம்மன் வேற மாதிரி போயிட போதா. போட்டோ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 2 days வெயிட் பண்ணி பிரியங்காக்காக வெயிட் பண்ணி அவர் தங்க காசு கொடுக்கறதுக்குள்ள அப்பா சூர்யா அனுப்பிச்சிருக்காங்க. என்னவா ஏதோ படம் பண்றாரு. ஆமா, குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு நல்லா இருக்குது இல்ல, அழகா இருக்கிறாரு மனுஷன். ஹாய் ஹாய், how do you see criticism and how can someone take it easily? Maybe I think the recent generations are more confused about this because எனக்கு தெரிஞ்சு we can't stop criticism but we can learn how to overcome it. Please talk about it. ஐ திங்க் இது வந்து ஒரு ஜென்ரேஷன் இஷ்யூவே கிடையாது. ஈவன் நீங்க ஒரு பயங்கரமான ஒரு எழுத்து ஜாம்பவானா இருக்கலாம், பயங்கர பெரிய படைப்பாளியா இருக்கலாம், பெரிய ஆர்டிஸ்டா இருக்கலாம். பட் அவங்ககிட்ட கூட ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாம ஃப்ரெஜைல் ஆகி கோவப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் இந்த ஏஜ் இதே கிடையாது. கிரிட்டிசிசம் ஜென்ரலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐ திங்க் நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஆன் த ஸ்பாட் அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணாலாவது ஓகே தான். அந்த டேரெக்டாக ஒருத்தங்கிட்ட ஒத்துக்க முடியல. இது நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே கூட பார்ப்போமே, நம்ம பார்ட்னர் நம்மளை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து நீ என்ன ஒழுங்கா நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு போயிடுவோம். பட் தென் சம்டைம்ஸ் வந்து வி கேன் டேக் டைம் அண்ட் தென் திங்க் அபவுட் இட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒரு எபிலிட்டி. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது யாரு வேணாலும் வளர்த்துக்கலாம். அது உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அமைதியா இருக்கிறதா? ஒருத்தவங்க நீ நல்லா பண்ணலன்னு சொல்றாங்க, அது நீ இப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்குன்னா அமைதியா இருந்துக்கணும். அப்படி கிடையாது. இப்போ உனக்கே தெரியும் நீ ஒழுங்கா ஒண்ணு பண்ணல, உனக்கு தெரியும் ஓகேவா? நீயே ஆல்ரெடி ஹர்ட் ஆயிட்டு வச்சா இது கன்றாவே பண்ணிட்டுமே அப்படின்னு நினைப்ப. இப்ப நான் சொல்றேன் என்னடி கன்றாவே பண்ற, நீ மூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தோணும். அதாவது இது ஹர்ட்டா வருது அப்படிங்கிறதுனால அது தப்பு கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது கிரிட்டிக்கலா இருக்கிறத தாண்டி அதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிட்டிசிசமே வந்து எப்படி ஒரு டொனாலிட்டியில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிட்டிசைசமை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறதே ரொம்ப தப்பு. எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும். ஏதாவது ஒரு பையன் வந்து நமக்கு ஆபாசமாக ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கு பார்த்தோனே ஒரு இரிட்டேஷனோ, ஒரு கோவமோ வருது. அதுக்கு ரியாக்ட் பண்ணா இவங்களலாம் கண்டுக்காதீங்க. இவங்களலாம் இக்னோர் பண்ணுங்க. அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வருவாங்க. நானே கூட சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விடு இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லி இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்னு. ஆனா அப்ப ஹர்ட் ஆனதுக்கான வேலிடேஷன் எங்க? நான் என்னால நல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் என்னோட இதுல எல்லா எஃபோர்ட்டையும் போடுறேன். பட் அத தாண்டி ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணியிருக்கிறது என்னோட எமோஷனல் பீயிங்க ஹர்ட் பண்ணுதுன்னா, அது ஹர்ட் பண்ணுது தான். இன்னொன்னு அடி வாங்கினவங்க கிட்ட இப்படி கத்தாத, ஆன்னு கத்தாத, உம்முன்னு கத்துன்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதே மாரி தான் காலங்காலமா ஒரு சப்ரஷன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அதுல சப்ரஸ் ஆயிருக்கவங்க, "நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்றன்னு?" கேட்கிற மாரி தான் இவரு பாரஞ்சித் வந்து ஒரு படத்துல வச்சிருப்பாரு. இப்படி கத்துற பாரஞ்சித் தான் மாரி செல்வராஜ். எக்ஸாக்ட்லி யாருன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க அது ஒரு பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. "உனக்கு வந்து திரும்பி அடிச்சா பிரச்சனையா இருக்கு. ஆனா, அவன் அந்த அடிக்கிறத கேள்வி கேட்கும்போது, அது ஒரு ரெவல்யூஷனரியா இருக்கு. ஆனா, திரும்பி அடிச்சா உனக்கு அது பிரச்சனையா இருக்கு." அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஆனா, ஒருத்தங்க வலிக்குதுன்னு சொல்றத இப்படி சொல்லுங்க. இந்த ராகத்துல சொல்லுங்க. இந்த டோன்ல சொல்லுங்கன்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. அதே தான் நான் கிரிட்டிசிசம்க்கும் சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு விதமா இருக்கும். நல்ல பதில். மார்கோஷா அனுப்பிச்சிருக்காங்க. என்னது? மார்கோஷா. கரெக்ட் தானே? மார்கோஷா. இதோ பாரு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். மேம், வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டீஸ் அண்ட் ஹவ் டிட் யூ ஓவர்கம் தெம்? ஆர் ஸ்டில் டூ யூ லிவ் வித் தெம்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்செக்யூரிட்டீஸ் வந்து நெறையவே இருக்கு. இல்லாமலாம் டெஃபினெட்லி இல்ல. லெட்ஸ் சே நான் வந்து எஃப்எம் ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தபோது, என் கூட இருந்த ஒரு ஆர்ஜே வந்து பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாங்க. அண்ட் எங்க ஆஃபீஸ்ல வந்து அவங்க வாய்ஸ் ஓவர்ல வந்து இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர்னாலே அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவாங்க. சம்வேர் ஒருத்தங்க தான் ப்ரிஃபர் பண்றாங்கங்கும்போது, ஐயோ! நம்ம இங்கிலீஷ் நல்லா இல்லையே, நம்ம இங்கிலீஷ் நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அண்ட் அது எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா தான் அப்ப இருந்தது. அண்ட் ஐ டிட்ன்ட் கான்ஷியஸ்லி வொர்க் ஆன் இட். இட் டிட்ன்ட் ஹேப்பன் தட் வே. பட் நான் அப்படியே சென்னைக்கு வரேன். சென்னைக்கு இங்க ரேடியோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம், இவங்களுக்கு தெரியாதுல்ல என்னோட இங்கிலீஷ் எப்படி இதுன்னுலாம் தெரியாது. பட் ஆல் ஆஃப் அ சடன் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க எந்த இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர்னாலும் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் இப்ப இவங்களோட கம்பேர் பண்ணும்போது, ஐ வாஸ் நாட் என்னோட இங்கிலீஷ் அவ்வளோ சூப்பரா இல்ல. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் கம்பேரிங். சம்வேர் எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க என்ன திரும்ப திரும்ப கூப்பிடும்போது கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இன்னும் பெட்டரான இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸோட ஹேங் அவுட் பண்ணும்போது, ஐ ஃபெல்ட் தப்பா பேசுறதுலயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதான். எனக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அத நான் கம்யூனிகேட் பண்றேன். எனக்கு இது எப்ப வந்து என்னுடைய ஜாபுக்கோ, என்னோட குரோத்துக்கோ பிரச்சனையா இருக்குன்னா, தென் ஐ கேன் வொர்க் ஆன் இட். இஃப் இட் இஸ் நாட் ஹியூஜ் சேலஞ்ச் அப்படின்னா, அப்ப அது இல்ல எனக்கு வொர்க் ஆன் பண்ண வேண்டிய விஷயம். என்னோட கரியருக்கோ, இல்ல என்னோட கோல்க்கோ என்ன தடை இருக்கோ, அதில நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப இங்கிலீஷ் ஒழுங்கா பேசுறனா இல்லையாங்கிறது இங்க மேட்டர் இல்ல. அப்படின்னு அந்த விஷயத்துக்கு அரைவ் ஆகுறதுக்கு இட் டுக் சம் டைம். ஆனா இது எதுவுமே நான் கான்ஷியஸா எஃபோர்ட் போட்டு நம்ம இத ஓவர் கம் பண்ண மாரி நடக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் நம்ம வந்து ஆம் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம வேற ஒண்ணு ஃபிகர் அவுட் பண்றப்போ, இது தானா ஒரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்மளோட பிரையாரிட்டீஸ் என்னவோ அதில நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். இன்னொன்னு இருந்திருக்கு. என்னோட கலர்ல எனக்கு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கு. நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது. எல்லாரும் பினஃபார்ம் போட்டுப்போம். முட்டி வரைக்கும் தானே யூனிஃபார்ம் இருக்கும். முட்டி கீழ கால் தெரியும். என் கால் கரு 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 கருன்னு இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்க பொண்ணோட காலும், முன்னாடி இருக்க பொண்ணோட காலும் கொஞ்சம் ஃபேரா இருக்கும். அப்ப ஐ வாஸ் டூ யங். எனக்கு அவ்ளோ ஐ வாஸ் டூ நைவ் ஆல்சோ. எனக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின் டோனுமே இட் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல். எப்படி நம்ம ஒரு இலையில பல ஷேட்ஸ் ஆஃப் கிரீன் பார்க்குறோமோ, பல கலர்ஸ் பார்க்குறோமோ, அதே மாதிரி ஸ்கின் டோன்லயும் அப்படிதான். பிகாஸ் எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட டார்க்கரா இருக்கவங்கள அப்ப அவங்கள பார்த்து நான் பெட்டரா ஃபீல் பண்ணேன். ஸோ இட் கிரியேட்ஸ் ஒன் ஹையரார்கி, ஒரு இல்யூஷனரி ஹையரார்கி. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வென் ஐ ஸ்டார்டட் எம்ப்ரேசிங் மை கலர், எனக்கு டார்க்கா இருக்கவங்களும் ஈக்குவலா தான் தெரியுறாங்க. ஃபேரா இருக்கவங்களும் ஈக்குவலா தான் தெரியுறாங்க. அது ஒரு ஆனா அகெயின் இட் வாஸ் நாட் அ கான்ஷியஸ் எஃபோர்ட். இட் ஜஸ்ட் ஹேப்பன். அடுத்தது நிக்ஷிதா அனுப்பிச்சிருக்காங்க. சரியா நிச்சயதா. How to remove distraction and study focused? Can't read more than a page, screen time more than 8 hours. கரெக்ட். அங்க புள்ளியே வைக்கல. அதனால கண்டினியூஸா படிச்சுட்டு. மோர் தேன் எ பேஜ். ஸ்க்ரீன் டைம் வந்து மோர் தேன் 8 ஹார்ஸ். 8 ஹார்ஸ்க்கு மேல இருக்குன்னா, யூ ஆர் ஹைலி அடிக்டிவ் டு தி ஸ்க்ரீனா தான் இருக்கணும். அது வந்து யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஏன்னா, டிஸ்ட்ராக்ஷன் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் யுவர் கண்ட்ரோல். நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து 3 ஹார்ஸ்க்கு மேல இருக்கும். ஆவரேஜா. 3 ஹார்ஸ் டூ 4 ஹார்ஸ் எனக்கு ஆவரேஜா இருக்கும். இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் பார்க்கல. ஸ்க்ரீன் டைமே பார்க்கல. அப்பன்னா ஜாலி தான். ஏன்னா அப்பன்னா கம்மியா பார்த்துருக்கேன் ஃபோன் எடுத்தா. ஸோ என்னன்னா, அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், நாளைக்கும் அது இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் மசில் தட் வி பில்ட் எவ்ரி டே. ஸோ நீங்க சொல்றீங்க ஒரு பேஜ் படிக்க முடியல. ஒரு பேராகிராஃப் வச்சு ஆரம்பிங்க. நான் வந்து டைமர் வச்சுக்கிறேன். யூ ட்ரை டைமர் ஆல்சோ. 10 மினிட்ஸுக்கு நான் புக்கு படிப்பேன். அதுலேருந்து டீவியேட் ஆகுறேன்னா சும்மானா தான் இருப்பேன். ஆனா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் பிரெயின்.
எத்தனை தடவை நீங்க கை உங்க ஃபோனுக்கு போகுதுன்னு இருக்குல்ல. ஏன்னா எவ்வளோ நேரம் பார்க்குறோங்கிறத தாண்டி எத்தனை தடவை எடுக்கிறோங்கிறதும் இட் மேட்டர்ஸ். எனக்கே சம்டைம்ஸ் எப்படின்னா புக்கு படிச்சுட்டே இருப்பேன். அதில ஒரு வேர்ட் பார்ப்பேன். இது என்னவா இருக்கும்னு இப்படி கை போகுதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் மைசெல்ஃப் அந்த வேர்ட எழுதி வச்சுப்பேன். அப்புறமா இந்த 10 நிமிஷத்துல நீ முடியுமா? ஏன்னா யுவர் பிரெயின் இஸ் ஃபைண்டிங் ரீசன்ஸ். இப்ப எதுக்காக இந்த ஃபோன் எடுக்கலாம்? அது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். நீங்க வந்து இப்ப இதுல எஸ்ரா வந்து ஒரு ரைட்டர் பத்தி எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரைட்டர் பத்தி அவர் எழுதி முடிச்சாரு. அவரு மத்த என்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? அப்படின்னு நம்ம பிரெயின் சொல்லும். பார்க்கலாம் தான். அது இப்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. மூடிட்டு இப்ப இத படிச்சு முடி. அப்படின்னு நமக்கு நம்ம பிரெயின் சொல்றதுக்கு நமக்கு கான்ஷியஸா இருக்கணும். ஸோ ஹேவிங் எ டைமர் வந்து யூ பீங் கான்ஷியஸ் தட் இந்த 10 நிமிஷம் நீங்க இத எதுவும் பண்ணாம இருக்கீங்கன்னு. ஸோ ட்ரை தட். நடக்கும்போது இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபோனை பாட்டு கேட்கறதுக்கு கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஐ அம் ஜஸ்ட் கோனா லெட் மை பிரெயின் திங்க் வாட் எவர் இட் வாண்ட்ஸ் டு திங்க். அப்படிங்கிற மாதிரி சும்மா உட்காரணும்னு போய் நான் சொல்லல. நீங்க சமைக்கிறீங்களோ, பாத்திரம் கழுவுறீங்களோ, வீடு பெருக்குறீங்களோ, சும்மா வண்டியில எங்கேயாவது போறீங்களோ, யாரையாவது மீட் பண்றீங்களோ, அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஃபோன் எடுத்தாலே டைமர் போயிட்டு இருக்குமா? ஸோ அந்த டைமர் முடியிற வரைக்கும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு எஃபோர்ட் போட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப். இல்ல இன்னொரு வந்து ட்ரிக் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அது வந்து ஃபோன் இல்லாம இருக்குன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா? ஆப்வியஸ்லி ஆடிட்டே ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம்னாலும் நான் ஆடுவேன். ஜஸ்ட் பாட்டு கேட்டு ஆடுவேன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ளோவ இன்கிரீஸ் பண்ணுங்க. தென் யூ ஸ்டார்ட் வித் ரீடிங். ஏன்னா ரீடிங் இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது உங்களுக்கு புது ஹேபிட் அப்படின்னா, அது இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உங்க பிரெயின் வந்து 10 நிமிஷம் ஃபோன் இல்லாம இருந்துருச்சு. 1/2 மணி நேரம் ஃபோன் இல்லாம இருந்துச்சு. 1 ஹவர் இருந்துச்சு. 2 ஹார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நவ் யூ நோ 10 மினிட்ஸ் புக்குக்கு அது இருந்துரும். ஸோ அப்படி யூ கேன் ட்ரெயின் யுவர் பிரெயின். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸா? பிக்சர்ஸ் எல்லாம் இல்லை. ஆ. அவிங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சொல்லுமா? அக்கா பிரியங்கா சோப்ரா அவங்க கிரீவிங் பீரியட எப்படி கடந்து வந்தாங்கன்னு புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் சாரி டு ஆஸ்க் திஸ். நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? இட் வில் பி டேக் அவே ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் வாரியர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அத பத்தி வீடியோ பேசியிருக்கேன்னு தான் நெனைக்கிறேன். டெத்துன்னு ஒரு புக் பத்தி பேசும்போதும் பேசியிருக்கேன். அண்ட் வந்து ஆ எங்க அப்பா இறந்த வருஷம் அந்த தீபாவளிக்கு வந்து நான் ஆ தீபாவளி அப்போ நான் அத பத்தியும் பேசியிருந்தேன். அது நான் கிரீவிங் பீரியட்லயே பண்ணது. ஸோ ஐ திங்க் ஒரு பாயிண்ட்ல அத பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றது சின்ஸ் ஐ அம் வெரி எக்ஸ்பிரசிவ். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி பாடிக்கு வந்து இட் நீட்ஸ் மூவ்மெண்ட் டு பி அலைவ். எனக்கு அந்த கிரீவிங் பீரியட்ல அதுதான் ரொம்ப கம்மியா இருந்தது. என்னால வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அண்ட் அது வந்து கடந்து வரதுன்னு இல்ல. அது நம்ம வி ஹேவ் டு கோ த்ரூ தட்ங்கிறது தான் ஐ அண்டர்ஸ்டுட். அப்பதான் நான் வந்து ஒரு புக் படிச்சேன். அந்த புக்கோட வீடியோலயுமே குடுத்துருப்பேன். ஆ ஒண்ணு வந்து நோட்ஸ் ஆன் கிரீஃப்ன்னு வந்து சிமாமந்தாவோட ஒரு புக்கு. அது ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதுலயும் அந்த கிரீஃப் பத்தி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அது என்ன வென் திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படின்னு சொல்லி பேமாச்சோட ஒரு புக்கு. ஸோ அவங்களோட புக் வந்து எனக்கு அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த புக்க அதோட வீடியோலயுமே வந்து அந்த ப்ராசஸ் பத்தி நான் பேசியிருப்பேன். ஸோ ஐ திங்க் யூ கேன் செக் அவுட் தோஸ் வீடியோஸ். ஏன்னா இப்போ நான் பேசுனது என்னோட மெமரியை நான் அவ்வளோலாம் நம்ப மாட்டேன். அப்போ என்ன நான் கோ த்ரூ பண்ணேங்கிறது அப்போ நான் பேசியிருக்கிறது தான் உண்மை. இப்போ வந்து ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் பீரியட்ஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எங்க அப்பாவுடைய தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். நான் ரொம்ப எமோஷனலா இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோட ஹார்மோன்ஸ் அந்த மாரி இருக்கும்போது, எனக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் வருதுனாலே ஓகே 1 வீக்ல பீரியட்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஐவ் அண்டர்ஸ்டுட் மை பிரெயின் பெட்டர். இப்ப எதுக்கு எங்க அப்பாவ தூக்கிட்டு வர அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இப்ப ஐ அம் சோ ஹேப்பி. என்னால இப்ப வந்து முழுசா சந்தோஷமா இருக்க முடியுது. முழுசா கோவப்பட முடியுது. முழுசா சோகமா இருக்க முடியுது. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் முழுசா கிரீவ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம். ஐ திங்க் அது ஒரு ஜாப் மாதிரி நான் வந்திருக்கேன். ஸோ என்னோட லைஃப்ல பிரில்லியன்ட்டான ரொம்ப ரொம்ப நான் வாழ்ந்த ஒரு 2 வருஷம் நான் அந்த 2 வருஷத்த சொல்லலாம். அப்ப போய் யோசிக்கும்போது அந்த 2 வருஷம் ஹோல்டுல போட்ட மாரி இருந்தது. பட் அதுதான் ஆனா ஃபுல் லிவிங்கா எனக்கு இப்போ வரைக்கும் தோணும். ஐ வாஸ் ஒன்லி வித் மைசெல்ஃப். ஐ வாஸ் ஒன்லி வித் மை தாட்ஸ். ஆ நெறைய அழுதேன். நெறைய கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். ஹோப்லெஸ்ஸா இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் கிரீவிங் வாஸ் ஃபார் மீ. அண்ட் அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட டெப்த் நம்மள பாதிக்கணும். அந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்ட் நம்ம லைஃப்ல குடுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு அவங்கள விரும்பியிருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பவர் இருந்திருக்கணும். ஸோ இப்ப இருக்கிற நேரால பீயிங் இண்டிபெண்டன்ட் அந்த டிபெண்டன்சிய நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா? ஐ அம் சோ ஹேப்பி தட் ஐ வாஸ் சோ டிபெண்டன்ட் ஆன் மை ஃபாதர். ஐ வாஸ் சோ ஹேப்பி தட் மை ஃபாதர் வாஸ் ஈக்குவலி டிபெண்டன்ட் ஆன் மீ. எமோஷனலி வி வர் சூப்பர் டிபெண்டன்ட். ஸோ அந்த ஒருத்தவங்க போகும்போது த லாஸ் ஃபெல்ட் ஆஸ் இஃப் என்னோட பார்ட் ஆஃப் மீயே லூஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் அதுலேருந்து ஹவ் ஐ பில்ட் மை செல்ஃப். ஹவ் ஹீ இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் மீங்கிறது தான் ஐ திங்க் இட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன். ஸோ ஃபால் இன் லவ் ஹார்ட்லி, கிரீவ் ஹார்ட்லி
அண்ட் லிவ் ஹார்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். லைக் ஹார்ட்லிங்கிறத விட ஃபுல்லி. ஸோ ஃபால் இன் லவ் ஃபுல்லி, கிரீவ் ஃபுல்லி, லிவ் ஃபுல்லி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ லெட் யுவர் செல்ஃப் வல்னரபிள் அண்ட் தென் பி ஓப்பன் டு லைஃப். அது ரொம்ப முக்கியம். ஸ்டார் கோல்ட் அனுப்பிச்சிருக்காங்க. என்னவா தங்கத்துக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆனந்தி. ஐயோ! நல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் சேல்ஸ் ரீதியா இருக்க ஒரு நல்ல புக்கை பத்தி ரிவ்யூ பண்ண போறீங்க. எனக்கு என்னடானு ரிவ்யூ போறீங்க. ஓகே. எனக்கு ஏதாவது சூஸ் பண்றது தெரியல, கஷ்டப்பட்டு. எனக்கு எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாட் ஜிபிடி கூட எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குங்களாமாங்க. ஆக்சுவலி ஸ்டார் கோல்டுக்கு எப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரும்? நான் அப்பப்போ படிச்ச இப்போ இந்த டிமோத்தி ஃபெர்ரிஸோட புக்கெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து நிறையா அதுக்கும் ஸ்டார்ட் அப்க்கும் என்ன சம்மந்தம்னு இருக்கும். பட் அது எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு புக்கு. பட் ஸ்மார்ட் கட்டா அப்படி ஏதோ ஒரு புக்கு வந்து இவர் சொன்னார். அவர் பேர் என்ன? குமார் வேம்பு சொன்னார். ஸ்டார்ட் அப் சிங்கம்ல இருக்கார் இல்லையா? ஸோ குமார் வேம்பு சொன்னார் அந்த பர்டிகுலர் புக்கு. ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் இந்த லிஸ்ட்டை வந்து டெஃபினெட்லி நானுமே ஒர்க் ஆன் பண்ண தான் நினைக்கிறேன். த மோர் ஐ வாட்ச் த ஷோ ஸ்டார்ட் அப் சிங்கம், எனக்குமே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்லாம் ஆசை. டாக்ல பேன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் இன்னும் படிக்கல. பட் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தமாக 2-3 புக்கு நான் படித்தேன். அது எனக்கு இப்போ டாப் ஆஃப் த மைண்டில் ஞாபகம் வரல. பட் ஐ வில் கெட் யூ த லிஸ்ட் ரெடி. குவைட் பெட்டல்ஸ். ஆ ப்ளீஸ் ரிவ்யூ பிரீத் புக். ஓ யா, பிரெத் புக் வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். பிரெத்தா அது? ஆமாம். ரெண்டும் ஒன்று தானே, ஒரே ஸ்பெல்லிங் தானே. பிரெத்துனா ஈ வரணும் டிஹெச்க்கு அப்புறம். ஓ, ஈய விட்டுட்டேன். பிரெத்துனா மூச்சு, ப்ரீதிங்னா மூச்சு விடுறது இல்லை, ப்ரீத் ஈஸி. ஸோ என்னன்னா பிரெத் புக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து டபக்குன்னு எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண முடியுமாலாம் எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். பட் அந்த புக்கு வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். அண்ட் அதோட ரிவ்யூ வந்து வில் டெஃபினெட்லி பி அவுட் சூன். ஆலிஸ் வெல் விமல் அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க விமல். ஆலிஸ் வெல் விமல். எங்க ஆனந்தி, நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்றீங்க. ஆனா நிறைய இங்கிலீஷ் வார்த்தை உபயோகிக்கிறதுனால சரியா புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் எங்களுக்காவது யோசிங்க. இரு திரும்ப வாயில ஏதோ ஒட்டி இருக்குது. லிப்ஸ்டிக். நான் வந்து ஒரு நானும் பார்த்துட்டேன் சாட்டர்டேல நீ நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிற. திட்டுறாங்க. அதை வந்து மொழிபெயர்க்கிறதுக்காக தான் நான் வந்து அம்மனி வச்சிருக்கேன். இனிமேல் நான் இங்கிலீஷ் பேசினா அம்மனி தமிழ்ல சொல்லுவாங்க. எப்படித்தானோ இங்க கமெண்ட்டே தற்குறி மாதிரி படிச்சுட்டு இருக்கிற நீ வேற. இல்லைங்க, அது என்ன தெரியுமா, நான் கான்சியஸாக தமிழில் பேசணும், கான்சியஸாக இங்கிலீஷில் பேசணும் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அது இமோஷனாக உள்ளேருந்து வரும்போது நான் அது எந்த லாங்குவேஜில் வருதோ அதை நான் பேசியிருந்தேன். ஒருவேளை அது நடுவில் ஹிந்தி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தெலுங்கு வந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தெலுங்கு எனக்கு வராது, நூறு மூய் அவ்வளோதான் தெரியும். ஸோ அதனால எனக்கு வந்து லாங்குவேஜ் நான் வந்து அப்படிதான் லாங்குவேஜ் டூவில் தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா சப்டைட்டில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ சப்டைட்டில்ஸ் போடுறதும் நினைக்கிறேன், போடுறது தானடா, அது மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, இப்போ நான் வந்து தமிழில் பேசணும்னு நினச்சேன்னா எனக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் தாட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு மொழியில் சொல்லிடுறேன். அது வந்து சமஸ்கிருதமாக கூட இருக்கட்டுவே, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் ஆகுது பண்ணீங்க. என்ன சொல்கிறீங்க? அடுத்த கமெண்ட் படிச்சிடுமா? படிக்கோ. விஜே உமர். உமர் சொல்லுங்க. புத்தகம் டார்க்கா இருந்தா என்னடா தங்க டியூப்லைட் போட்டு படிக்க வேண்டியதானே? புத்தகம் டார்க்கா இருந்தா என்னடா தங்க டியூப்லைட் போட்டு படிக்க வேண்டியதானே? அது சரி, போற போக்குல உங்க அப்பாவையே குறை சொல்லிட்டீங்களே. அவர் படிச்சு பார்த்தாரா, படிக்காம கொடுத்தாரா? எனக்கு தெரியலன்னு சொல்றதோட நிப்பாட்டிக்கணும். நாமளா ப்ரெஜுடிஸ்க்கு வந்து 4 பேர் சொன்னதை கேட்டு வாங்கிட்டாரு, படிக்காம கொடுத்துட்டாருன்னு மட்டும் தட்டக்கூடாது. பி பாசிட்டிவ். ஏங்க படிக்காம கொடுக்கறதுல என்னங்க நெகட்டிவிட்டி? அம்மா எனக்கு புரியவே இல்லை. முதல்ல நீங்க ஒரு விஷயத்துல இவ்வளோ குறை கண்டுபிடிக்கணும்னா உமர், விஜே உமர், நீங்க தான் கொஞ்சம் பாசிட்டிவா மாறணும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிலேயே பாசிட்டிவிட்டி இல்லையப்பா. ஏன்பா, எங்க அப்பா நிஜமாவே படிக்காம தான் கொடுத்தாரு அவரு. ஆக்சுவலி அதுல எந்த தப்புமே கிடையாது. 4 பேர் சொல்றாங்க இது நல்ல புக்கு அப்படின்னா, நான் படிச்சுட்டு தான் உனக்கு கொடுப்பேன்னு இருக்கிறதுல என்ன பாசிட்டிவிட்டி? நான் படிக்கிறனோ இல்லையோ, நீ படின்னு கொடுக்கறதுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. அதனாலதான் நான் சொல்லவும் செஞ்சேன். அண்ட் வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கணுங்கிறது முதல்ல லைஃப்ல அவசியமே கிடையாது. ஏன்னா 2 சேர்ந்ததுதான் லைஃப். எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும், எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு தாட் தான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்படி எப்பவுமே சந்தோஷமா? பைத்தியமா தான் இருக்கணும் நம்ம. அப்படி இருந்தா நம்ம உடல்ல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம், மனசுலயும் கோளாறுன்னு அர்த்தம். வேணா எங்க அப்பா தப்பு பண்ணா நான் அது தப்புன்னு தான் சொல்ல போறேன். ஆனா இந்த விஷயத்துல எங்க அப்பா தப்பும் பண்ணல. அவர் படிக்காம அந்த புக்கு கொடுத்ததுல வந்து எனக்கு ஆக்சுவலி இம்பாக்ட் பெருமை தான். ஏன்னா அவர் வந்து நல்ல புக்குன்னு 4 பேர் சொல்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதை பண்ணதான் செய்வாங்க. எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, இது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இப்போ நம்ம பார்ட்னர்ஸும் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க. இது சூப்பர்னு கேள்விப்பட்டேன், இந்த உனக்கு நம்ம எடுத்து கொடுக்குறது இல்லையா, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது இல்லையா. நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறாங்கன்னு இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்கேன்.
நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. பட் என்னோட இன்டென்ஷன் தான் இங்க மேட்டர்ஸே தவிர, நீயே யூஸ் பண்ணி பார்க்காம என்ன டாஷுக்கு நீ சொல்றேன்னு கேட்கிற, அந்த மாதிரியான ஒரு பிற்போக்கு சிந்தனை எனக்கு நல்ல வேளை இல்ல. அடுத்தது வந்து கவின் ஐடிகே. ஐ ஆ. டோன்ட் நோ ஐ தானே. டோன்ட் நோ கெவின். ஓகே. திஸ் இஸ் மை கொஸ்டின். சொல்லுங்க. There is no proper restroom in India. ம். So any ladies and kids affecting because of this. But why is this Indian government never thinking about it? In Singapore, we can see over the food court, malls and in metro stations. But here population is high. We are paying high tax, but no restrooms. ஆமானு நேத்து ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அடக்கி வச்சுட்டு பாத்ரூம் நீட்டாவே இல்ல. அதுக்கு 10 ரூபா வசூலிக்கிறாங்க. நவீன கட்டட கழிப்பிடமாமா. ஆமா. இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஐ திங்க் அது ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் அத பண்ணணும் தான். ஏன்னா நாமலாம் அது பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அதனால வி கான்ட் சே முட்டு குடுக்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு. அது எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா இருக்கலாம். சவுத் இந்தியால அதாவது நம்ம சென்னை, தமிழ்நாட்டுல பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு நார்த் இந்தியா போனா இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹெரிடேஜ் சைட்டா இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து போறதுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்காது. அப்ப எங்க போறது? ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் போறவங்க எங்க கக்கூஸ் போறது? டயப்பரை தான் மாட்டிக்க வேண்டியது. ஆமா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதான். பட் அம் போற வழியில இருந்துன்னு வச்சுக்கோயேன். ஆனா வந்து தேவைப்படுற இடத்துல இல்ல. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இட் இஸ் ஒரு நேஷனல் ப்ராப்ளம் தான் அது. ஸோ அதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா தே ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு அது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் வந்து எனக்கு டெஃபினெட்லி இருக்க தான் செய்யுது. இருக்கிற ரெஸ்ட் ரூமை அவங்க ஒழுங்கா க்ளீன் பண்ணி வைக்கலங்கிறது ஒரு பக்கம். எத்தனை பேர் அதை ஒழுங்கா யூஸ் பண்றாங்கங்கிறது அது 2வது பக்கம். வீட்லயே நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன், இதுல வந்து எனக்கு கூச்சமே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பசங்களுக்கு இன்னுமே அந்த ஃப்ளாப்பை தூக்கிட்டு சுசு போடுங்கடாங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கக்கூஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 பேருக்கும் வெரைட்டி ஆஃப் நம்ம பாடி அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் டெஃபினெட்லி இருக்கு. அதை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கிட்டு எத்தனை தடவை அந்த எல்லோ ஸ்டெயின்ஸை க்ளீன் ஆமா. ஐயோ அந்த ஆஃபீஸ்ல. ஸோ நான் வந்து பப்ளிக் கக்கூஸை வந்து நான் இப்போ தாட்லேயே கொண்டு வரல. கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு பாத்ரூம்ல கூட இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ டூ வே ப்ராப்ளம். அது வந்து நான் பெண்களையுமே சொல்றேன். தண்ணி எல்லா இடத்துலயும் ஊத்து. நிறைய வந்து மால்லலாம் பார்த்தா போர்டே வச்சிருப்பாங்க. தண்ணிய மேலலாம் எடுத்து ஊத்தாதீங்க அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ எஸ், ஒரு பக்கம் வந்து இருக்கிற கக்கூஸை க்ளீனா வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எவ்வளோ புது கக்கூசுகள் கொண்டு வரப்படுது இந்த பாப்புலேஷனை மேட்ச் பண்றதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சமூகத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு பாத்ரூமை நெக்ஸ்ட் வர்றவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ற மாதிரி நம்ம எப்படி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறதும் ஐ திங்க் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்ம கசின் நினைச்சிருக்காங்களாட்டு இருக்கு. மோகனா மோனா. ஓ மோனா, யாரு இது? nowadays some women wear very revealing or tight dresses amanu, which I personally feel are too vulgar. I'm a woman and I see many women wearing net sarees that show much of their body. In my opinion, such tight dresses are not good. I think wearing simple clothes like t-shirts looks nice and decent. Yeah. ஓகே மோனா, அது என்ன தெரியுமா? நீங்களே சொல்லிட்டீங்க அது உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்க. கரெக்ட், அது உங்களோட ஒப்பீனியன். அண்ட் இட் நீட் நாட் பி அ ஃபேக்ட் ஆர் இட் நீட் நாட் பி அ மெஷர் ஆஃப் வெதர் அ வுமன் இஸ் ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பர்லி ஆர் நாட். ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுமா, எனக்கு போய் டக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணுங்க டைட்டாக ஏதாவது ட்ரெஸ் போடும்போதோ இல்லை வந்து எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவீலிங்காக வல்கராக இருக்குது அப்படின்னு தோணும்போதோ நானும் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். நிறைய அதை ஒத்துப்பேன். ஆனால் அதை கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே இஃப் தட் பர்சன் இஸ் கம்ஃபர்டபுள். நமக்கு வல்கர்னு சொன்னது எல்லாமே ஆம்பிகுவஸ் டேர்ம். ஆக்சுவலி ரிவீலிங்கிறதும் ஆம்பிகுவஸ் டேர்ம். இதுவும் ஆம்பிகுவஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா வீட்டில் அது ஸ்லீவ்லெஸ் போட்டாலே இது ரிவீலிங் தான். ஓகேவா? எங்கள் வீட்டில் நான் ஷார்ட்ஸ் போட்டாலே ரிவீலிங் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஆம்பிகுவஸான ஒரு டேர்ம் தான். ஸோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, இதுக்கு நான் கம்ப்ளீட்லி எகென்ஸ்டாகவும் நிற்க முடியாது. அது ரெண்டுலேயுமே என்னால் நிற்க முடியாது. ஐ திங்க் இந்த நம்ம டூ மச்சாக ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர, அதை தாண்டி ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கமெண்ட் எனி திங் ஆன் திஸ். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஷர்ட் தான் போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அது தப்பு. இவங்க இது பண்ணுறது எனக்கு பிடிக்கலை, இது இவங்க பண்ணுறது எனக்கு வல்கராக இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை ஐ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இவங்க இதை தான் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் யுவர் ஒப்பீனியன். யூ ஆர் சேயிங் வாட் தி அதர்ஸ் ஷுட் டூ. ஐ திங்க் தட்ஸ் நாட் த ரைட் வே டு டூ இட். இப்போ எனக்குமே இப்படி இருந்தால் ஒரு சில பேர் ஒரு சில ட்ரெஸ் போடும்போது எனக்கு பார்க்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வெதர் தட்ஸ் பேட். ஐ கான் சே தட்ஸ் ராங். ஸோ நீங்கள் போய் வேறு ட்ரெஸ்ஸு போடுங்க, இந்த ட்ரெஸ் நீங்கள் போடணும்னு சொல்கிறதுக்கு ஐ யூ நோ ஒன். ஏன்னா நாளைக்கு அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னே வச்சுக்கோங்களேன், நீ இந்த ட்ரெஸ்ஸு போட சொன்னால் நான் போட்டுனே அப்போ மட்டும் நான் சேஃபாக வரதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா வி டோன்ட் ஹேவ் தி ஆன்சர்.
இதே நான் இத்தனை வருஷமா ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்கனாலும் ஐ டோன்ட் ஹேவ் தி ஆன்சர். ஸோ இட்ஸ் மோர் லைக் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, நமக்கு ஒரு அறிவு இருக்கு நமக்கு எப்படி போகணும்னு. எகெயின் அதுவுமே நான் இந்த இடத்துக்கு இது கரெக்ட்ன்னு நினைப்பேன். இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு இது கரெக்ட்ன்னு நினைப்பாங்க. விமன் ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். மென்னை விட வி ஹேவ் மல்டிடியூட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதனால தான் மல்டிடியூட் ஆஃப் சஜஷன்ஸும் ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்துட்டே தான் இருக்கு. ஐ திங்க் ஆஸ் அ உமனா அவங்க தனியாக அதை எப்படி பிரேக் பண்ணுறாங்கிறத பார்க்க முடியும். ஆஸ் அ உமனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நீ அதை கான்ஃபிடென்ட்டாக போட்டு வரேன்னா அந்த கான்ஃபிடன்ஸை நான் ரசிப்பேன். இதை நான் போடுவேனா மாட்டேனாங்கிறத வச்சு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் அதை பண்ண மாட்டேனா இருக்கும். பட் அதனால் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு ஐ ஆம் நாட் த பர்சன்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு உண்டு. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. இட்ஸ் அப் டு தம்ங்க. ஆமா. ஆனா நிறைய நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போக வேண்டியது. ஃபெமினைன் எனர்ஜியை நான் வந்து சீக்கிரம் பிளான் பண்ணுவோம். ஆமா. பெண்கள் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி எப்படி நம்ம புக் ஷோ மூலமா ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா. நம்ம பெண்கள்லாம் எங்கேயாவது போயிட்டு வரலாம். அம்மனி வரட்டுமா வேண்டாமா? ஆமா. அங்க போயிட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நைட்டி போட்டு ஒரு டான்ஸ் கண்டிஷனா போடுவோம் பாரு. யா see you guys.